வணக்கம். தமிழோடு விளையாடு. இது விளையாட்டு தமிழ். இந்த போட்டி கடந்த சில வாரங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. முதல் நிலை முடிந்து அதில் 44 பள்ளிகள் பங்கெடுத்து அதிலிருந்து சிறந்த 24 பள்ளிகள் தேர்வாகி இந்த இரண்டாம் கட்ட போட்டிக்கு வந்திருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த போட்டியினுடைய இரண்டாவது கட்டம். போட்டிகளும் கடுமையாக இருக்கின்றன, இவர்களது பயிற்சிகளும் அதிகமாக இருக்கிறது. இன்றைய பகுதியில் கலந்து கொள்ளப் போகிற 4 அணிகளை நாம் அரங்கத்திற்குள் அழைப்போம். இந்த இரண்டாவது கட்டத்திலும் ஒவ்வொரு வாரமும் 4 பள்ளிகள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். இந்த 4 அணிகளில் முதல் அணி திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கும் ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். வணக்கம். முதல் சுற்று வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அதனால் நிறைய ஸ்கோர் பண்ணி நாங்கள் ஜெயிச்சிட்டோம். வணக்கம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கோம். செகண்ட் ரவுண்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நாங்கள் பயந்துட்டுருக்கோம். இதுக்காக நாங்கள் என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட்டில் நெட்லேருந்து நிறைய வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க புக்ஸில் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்லாம் எடுத்து நாங்கள் எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இந்த செகண்ட் ரவுண்ட்லேயும் வின் பண்ணுவோன்னு எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. எங்கள் கூட காம்படிஷனுக்கு வந்த 3 டீமை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படியும் இறுதியில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். உங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக பயிற்சி அளித்தது யார்? தமிழாசிரியர்கள். உங்களுடைய பயிற்சியை பற்றி, உங்கள் பள்ளி அணியை பற்றியும் சொல்லுங்கள். எம் மாணவர்களை பற்றி சொல்வதென்றால், அமுதத்தை உண்டு அதில் விளையாடி அதை வென்று சென்றவர்கள் கடந்த வாரத்தில். இப்பொழுது மீண்டும் அதே அமிழ்து இனிது இனிது என்று விடாமல் தொடர்ந்து அதை தொடர்ந்து உண்டு மீண்டும் வென்று அடுத்த சுற்றிலும் செல்வார்கள் என்று என் மாணவர்களை வாழ்த்தி பெருமையுடன் அவர்களுக்கு தமிழ் ஆசிரியர் என்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்தில் மகிழ்ச்சி. உங்கள் பள்ளியை இன்றைய பகுதிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய பகுதியின் அடுத்த அணி சென்னை கவிபாரதி வித்யாலயா. ஹாய். நாங்கள் அந்த முதல் சுற்றில் போகும்போது ரொம்ப பயந்துட்டு தான் போனோம். ஆனால் அங்கே உள்ளே போனோடனே வந்து எங்ககிட்ட பேசின விதமோ எங்ககிட்ட பழகின விதம் வந்து எங்களை அந்த பயத்தை போக்கி எங்களை ஜாலியாக்குச்சு. அங்கேருந்து எல்லாரும் வந்து ரொம்ப பணிவாக நடந்துக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் வசந்த் சார் அவர் பேசின விதம் வந்து எங்களுக்குள்ள இந்த பதட்டையும் பயத்தையும் போக்கி ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் வர வச்சுது. இந்த மாதிரி தமிழோட விளையாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பள்ளி என்னை அனுப்பிட்டாங்க. இங்கே வந்தோம், எதுவுமே தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் வார்த்தைகள்லாம் ஈஸியாக இருந்தது, அதனால ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த ரவுண்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கோம். நிறைய சொற்களை எடுத்து படிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த ரவுண்டும் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு நிறைய நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு பயிற்சித்தது வந்து தமிழ் ஆசிரியர் சுமதி ஆசிரியர் மற்றும் அறிவியல் உமா மகேஸ்வரி ஆசிரியர். உங்களுடைய பள்ளி அணியை பற்றி சொல்லுங்க. பயிற்சி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. என் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என் பள்ளியில் இருக்க நூலகத்தில் இருக்கிற தமிழ் புத்தகங்களை நிறைய படித்தாங்க. நிறைய புதிய புதிய சொற்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய சொற்கள் தெரிஞ்சால் தான் அவங்களால வார்த்தைகளாக பேச முடியும் தூய தமிழில். மீதி வந்து அவங்களே சொன்னாங்க எப்படிலாம் நாங்கள் பயிற்சி பண்ணோன்னு. அப்புறம் இந்த விளையாட்டை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை ஊக்கப்படுத்துறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பெற்றோரும் வந்து தொலைக்காட்சி பார்க்க வேணாம் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு அந்த இறுதியில் வரும்போது கண்டிப்பாக தமிழில் அவங்க வந்து புலமை பெறுவார்கள்ன்ற ஆணித்தனமாக நான் சொல்கிறேன். அதனால் ஒவ்வொரு பெற்றோருக்கும் நான் அந்த வேண்டுகோள் கொடுக்குறேன். அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என் மாணவர்களுக்கு வாய்ப்பளித்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிமா. உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். அடுத்த அணி மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் பகுதியிலிருந்து தாமரை பதின்ம மேல்நிலைப் பள்ளி. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸ் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த செகண்ட் ரவுண்டுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டைம் பயப்படாமல் நிறைய வேர்ட்ஸ் கண்டுபிடிப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வின் பண்ணுவேன். நாங்கள் நிறைய இலக்கியங்கள் பேர், பழைய இதிகாசங்கள், நிறைய ஆசிரியர்கள், நிறைய புலவர்கள் பேர்லாம் இந்த சுற்றுக்காக நிறைய பயிற்சி பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய புது புது வார்த்தைகள்லாம் நாங்கள் பயிற்சி பண்ணியிருக்கோம். போன சுற்றை விட இந்த சுற்றில் வந்து கடினமாக இருந்தாலும் எளிமையாக இருந்தாலும் எல்லா வார்த்தையும் நாங்கள் கண்டுபிடிப்போம். இந்த சுற்றிலையும் கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் டீம் ஒர்க்கால் ஜெயிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்ட் போகிறோம். செகண்ட் ரவுண்டுக்கு வந்து நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா படிச்சிருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருவோம் செகண்ட் ரவுண்டு. சரி, உங்களை பயிற்றுவித்த உங்கள் ஆசிரியரிடம் உரையாடுவோம்.
என் பள்ளியிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரவுண்டு வின் பண்ணப்பே எங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த மாணவர்கள் அனைவருமே எல்லாருமே ஃபோன் பண்ணி ரொம்ப வாழ்த்துனாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஸ்கூல்லையே இந்த மாதிரி போட்டிகள் வைங்க அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ்ட்டை நேத்தியே சொல்லி கரஸ்பாண்டர் சொல்லி நேற்று மண்டே இனிமேட்டு இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸே. அதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இப்படி ஒரு ஆலோசனை இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லை. ரொம்ப சிறப்பு. எல்லா தமிழக பள்ளிகளிலும் இதை நீங்கள் வாரந்தோறும் செய்யலாம். அருமையான ஆலோசனை. இந்த விளையாட்டு என் பள்ளிக்கு ஒரு புதிய ஒரு புத்துணர்ச்சியையும் தமிழை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தையும் மாணவர்களிடத்த ஏற்படுத்துச்சு. ஏன்னா எல்லா ஆங்கில வழிக்கல்வி மாணவர்கள் எல்லாமே ஆங்கிலத்தை தான் அதிகமாக விரும்புவாங்க, ஆங்கிலம் தான் பேசுவாங்க. ஆனால் இந்த விளையாட்டை பார்த்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் தமிழும் பேசணும், தமிழும் கற்றுக்கணும், தமிழில் போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தினது இந்த விளையாட்டு. ரொம்ப நன்றி. உங்கள் தகவலுக்கும் வாழ்த்துக்கும் நன்றி. உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் 4வது அணி திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம். முதல் சுற்றுல எளிமையான சொற்கள் தான் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் பயந்ததுனால எனக்கு வந்து அந்த சொற்கள் கொஞ்சம் கடினமாக இருந்தது. முதல் சுற்று எங்கள் அணி நல்லா விளையாடினோம். இந்த சுற்றுக்கும் நாங்கள் நிறைய பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மேலும் வர சுற்றுகள் எல்லாமே எங்களோட பாட புத்தகத்திலையும் நாங்கள் பரிச்சயப்பட்ட சொற்கள், அதுக்கப்புறம் எங்கள் அறிவு கேட்டிய சொற்களாக தான் கேட்பாங்கன்னு நம்புகிறோம். நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கோம். இறுதி சுற்று வரை போய் வென்று வருவோம். உடல் அளவில் மனதளவில் நல்லா எங்களையும் நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம். அதனால் நாங்கள் இந்த வாட்டி நல்லா சொல்லுவோம், நம்பிக்கை இருக்குது. உங்களது ஆசிரியரை சந்திப்போம். சர்மிளா மேம், கன்னிகா பரமேஸ்வரி மேம். நாங்கள் இந்த போட்டிக்கு வந்தவுடனே இது கண்டிப்பாக இதில் பங்கு பெறணும்னு நினச்சோம். அதுக்காக இவங்களை தேர்ந்தெடுத்துட்டு முதல் சுற்றில் கொஞ்சம் தெரியாமல் தான் நிறைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். ஆனால் அடுத்த 2வது சுற்றில் வரும்போது தமிழ் மொழியினுடைய ஒவ்வொரு சொல்லினுடைய கட்டமைப்பு என்ன, அதனுடைய மொழி முதல் எழுத்து என்ன வரும், இறுதி எழுத்து என்ன வரும், இடையில் உள்ள எழுத்துக்கள் என்னென்ன வரும், எந்தெந்த எழுத்துக்கு பக்கத்தில் எந்தெந்த எழுத்து வரும் அப்படின்ற அந்த நுணுக்கங்களை இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளுடைய மூதாதையருடைய அந்த பெருமையை, அவங்களுடைய உழைப்பை இவங்களுக்கு உணர்த்தியிருக்கிறோம். 2வது நம்ம இன்னைக்கு ஆங்கில வழி தான் அதிகமாக எல்லா பள்ளிகளிலும் இருக்கிறது. அப்படி ஆங்கில வழி படிக்கின்ற அந்த பள்ளி மாணவர்களிடையே தமிழ் சொற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த கட்டாயத்தினுடைய வேலையை இது முதல் நடையாக இது எடுத்திருக்கிறது. இந்த நடை இன்னும் வேகமாக செல்லும். நிச்சயமாக வெற்றியை பெறுவோம். தமிழ் எங்கும் பரவும். மாணவர்களிடையே தமிழ் மொழி மிகவும் வளம் பெறும். அருமையான கருத்துக்களை அற்புதமாக சொன்னீர்கள். மகிழ்ச்சி. இந்த விளையாட்டின் அவசியத்தை உணர்ந்து சரியான திசையில் எடுத்து செல்கிற பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி உங்களையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் அன்போடு வரவேற்போம். ஆனந்தக்கலாம். 2வது கட்ட போட்டியில் இதுவும் ஒன்று. 4 அணிகளை சந்தித்து விட்டோம். முதல் சுற்றுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். முதல் சுற்றை தொடங்க இருக்கும் அணி திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கும் ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். விதிமுறைகள் எல்லாம் தெரியும்ல? தெரியும் ஐயா. முதல் சுற்று 3 எழுத்துகள். நீங்கள் 3 சொற்கள் வரை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் 30 நொடிகள், 5 ஊகங்கள். முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. முதல் எழுத்து திரையில பாருங்க. பாடல். பாடல். பாடம். பாடம். எளிமையான சொல் தான். ஒரே எழுத்து பிடிச்சிருக்கலாமே. உங்க நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பாடகி. பாடகி என்று திரும்பி நினைக்கிறாள். நன்றியோட பார்க்குறியா, கோபத்தில் பார்க்குறியா? ஒன்னே யார் சொல்ல சொன்னான்னு. அடுத்த சொல்லுக்கு முயற்சி செய்வோம். அது சரியாக அமையும் என்று நம்புவோம். 2வது சொல்லுக்கான முதல் எழுத்து. அது ஓவா? ஓ. நெடில். ஓடம். ஓடம். எல்லாம் ஒரு எழுத்துல சிக்க வைக்குது. ஓயம்.
ஓயமா? ஓயம். ஓலம். ஓலம். ஓரம். ஓரம். 4 மதிப்பெண்கள். உனக்கு ஓரம் தெரியலன்றதுக்காக ஓயம்னு ஒன்று சொன்ன பாரு. அதுக்கு எனக்கு பொருள் விளக்கம் சொல்லு பார்ப்போம். தமிழுக்கே தெரியாது, நீ ஒன்றும் சிரமப்படாது. இறுதி சொல், 3வது வாய்ப்பு. தேர்வு. தேர்வு. தேவதை. தேவதை. 8 மதிப்பெண்கள். அழகான முயற்சி முதல் சுற்றில். 2வது அணி கவிபாரதி வித்யாலயா சென்னை. 3 எழுத்து சொல், அதான் இந்த சுற்று. தொடங்கலாமா? திரைய பாருங்க. சட்டை. சட்டை. சதம். சதம். சங்கு. சங்கு. சட்டி. சட்டி. என்னமா அது? நல்ல அழகான 4 சொற்கள் சொன்ன, அதுக்குள்ள எந்த எழுத்தும் சிக்கலையே. அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். தெரியுமா அந்த சொல்? சரி, இப்ப 2வது சொல்லுக்கு முயற்சி செய்வோம். அன்பு. அன்பு. அழகு. அழகு. அரசு. அரசு. நல்ல சொல். அவரை. அவரை. எவரை? 4 மதிப்பெண்கள். இறுதி வாய்ப்பு, 3வது சொல்லுக்கான முதல் எழுத்து. மேகம். மேகம். மேளம். மேளம். 8 மதிப்பெண்கள். கவிபாரதி வித்யாலயா ஒரு திறமையுள்ள அணி என்பது எங்களுக்கு தெரியும். அழகான சொற்கள், அழகான நல்ல மதிப்பெண்களை எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். அடுத்த அணி தாமரை பதின்ம மேல்நிலை பள்ளி. உங்களுக்கான வாய்ப்பு. நேரடியாக செல்வோம். திரையை பாருங்க. நின்று. நின்று. நிலவு. நிலவு. நல்ல சொல். நிறைவு. நினைவு. நிழல். நிழல். நல்ல சொல். நிகர். 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 என்னவா இருக்கும் அது? உங்க அணியை கேட்போம். நிமிர் அப்படின்னு சொல்றாங்க. எங்க? ஆமா, அதான் சொல். பரவாயில்ல, அழகா முயற்சி பண்ணீங்க. நல்ல ஊகங்கள். அடுத்த சொல்லுக்கான முயற்சி. படம். படம். படகு. படகு. பகல். பகல். பறவை. பறவை. நல்ல பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. பறவு. பறவு. என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பறவுன்னு சொன்ன ரேல விடையே வந்துருச்சு. அதனால நீங்க எதிர்பார்க்காத விடை உங்களுக்கு 2 மதிப்பெண்களை கொடுத்திருக்கிறது. இறுதி சொல்லுக்கான வாய்ப்பு. வெள்ளை. வெள்ளை. வெண்மை. வெண்மை. உங்க
உங்க அணியினருக்கு இருப்பு கொள்ளல, கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னது? வெறுமை. ஆஹா, சரி பரவாயில்ல, அழகாக பங்கெடுத்தீர்கள். அடுத்த அணி ஸ்ரீ ஜெயேந்திரா சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம். தொடங்கலாமா? முதல் சுற்றை முடித்து வைக்க போவது நீ. துணிவாக விளையாண்டு 3 சொற்களையும் கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து கவுளியா? இது கோ குரில். கோ. கோலம். இது கோ குரில், அது நெடில். கொம்பு. சத்தமா பேசுடா. கொம்பு. 10 மதிப்பெண்கள். இப்போதான் பதட்டம் அதிகமாகுதா? அதாவது அடுத்த 10 வந்துருமான்னு. இதில் தப்பிச்சிட்டோம், கிடைச்சிரும். இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி மணல். மனம். மனம். மதலை. மதலை. மதலைனா முதலை தெரியும் எனக்கு. மதலையா? சரி, மதலை. நீங்க ஏதோ படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியாத ஒரு சொல்ல. மணல். மணல். உங்க அணியினரை கேட்போம். மதில். மதில் நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது சொற்கள் உண்டா? மடல். மடல். மயில். மயில். அடேப்பா, இத்தனை வாய்ப்புகளா? மடல். சரி, கடைசி வாய்ப்பு என்ன எழுத்து என்று பாருங்கள். நேர்மை. நேர்மை. நல்ல சொல். நேரம். நேரம். நேசம். நேசம். 6 மதிப்பெண்கள். அழகாக திறமையாக கையாண்டீர்கள் இந்த சுற்றை. முதல் சுற்றின் முடிவில் இந்த அணிகள் பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் இன்றைய பகுதியின் 2வது சுற்றுக்கு வந்திருக்கிறோம். இந்த 2வது சுற்றை தொடங்க போகும் முதல் அணி சென்னை கவிபாரதி வித்யாலயா. எதிர்கால நிகழ்ச்சி தொகுப்பாளர். ஆமையா. தமிழில் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ் தொலைக்காட்சி உங்களை காணப்போகிறது. மக்களின் மனங்களை கவரப்போகிறீர்கள். தமிழ் உங்களை கண்டு பெருமைப்படும். கண்டிப்பாக ஐயா. சரி, போட்டிக்கு போகலாமா? ஆமையா. முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து வடிவம். வடிவம். வட்டம். வட்டம். வந்தவை. வந்தவை. வருடம். வருதல். வருடம். வருடம். எப்படி தவற விட்டாய்? பாப்போம் அது என்ன சொல்லுன்னு. உன்னை சிரமப்படுத்திய சொல் வளையல். நம்ம விளையாட்டு எளிமையான விளையாட்டுன்னு உனக்கு தெரியும். ரொம்ப எளிமையாவே சிந்திக்கலாம். இப்ப அடுத்த சொல்லுக்கான வாய்ப்பு. ஆலோசனை. ஆலோசனை. ஆயிரம். ஆயிரம். ஆர்வம். ஆர்வம். 6 மதிப்பெண்கள். இறுதி சொல்லுக்கான வாய்ப்பு. ஆமையா. சித்திரை. சித்திரை. சிறந்த. சிறந்த. சிந்தல். சிந்தல். சிந்தனை. சிந்தனை. 4 மதிப்பெண்கள். அங்க கொஞ்சம் நிதானிச்சிருந்தா பிடிச்சிருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்க அணியும் கூட தான். சரியா? ஆமா. ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். ஆமாய்யா, கண்டிப்பாக. உங்களுக்கு வாழ்த்துகள்.
அடுத்த அணி தாமரை பதின்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? 4 எழுத்து சொல். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து குறிப்பு. அன்னம். 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 அழைப்பு. அணைப்பு. அகரம். அகரம். பார்ப்போம் நம்மை சிரமப்படுத்திய அந்த சொல் என்னவென்று. அறிவாளி. இப்போ 2வது சொல்லுக்கான முயற்சி. புன்னகை. புன்னகை. நல்ல அழகான சொல். புளிப்பு. புளிப்பு. புதையல். புதையல். 6 மதிப்பெண்கள். நல்ல ஒன்று சாதிச்சிட்டோம். அடுத்த வாய்ப்பு. திரைய பாருங்க. முன்னுரை. 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 முனிவர். முனிவர். 8 மதிப்பெண்கள். உன்னுடைய முகத்துல சிரிப்பை வரவழைக்க ஒரு முனிவர் தேவைப்பட்டிருக்காரு இல்ல? அழகாக முயன்றாய். நல்ல பயிற்சி எடுத்து வந்திருக்கிறாய். அடுத்த அணி ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம். தொடங்கலாமா? 4 எழுத்து சொல். முதல் வாய்ப்பு. சிகரம். சிகரம். சிங்கம். சிங்கம். சித்தம். சித்தம். யாருமே இதுவரை சொல்லாத சொல். சிற்பம். 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 சிற்பம்னு மணி ஒலி மேல் சொன்னதால் எடுத்துக்கொள்கிறேன். சிற்பம். என்ன சொல் என்று பார்ப்போம். சின்னம். தெரிந்த சொல்லா? தெரியும். எளிமையான சொல்லா? ஆமையா. ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்த சொல்லுக்கு போகலாமா? வாகனம். வாகனம். வானரம். வானரம். வாகாரம். அப்படின்னா சார் வரிசை. வரிசையை குறிக்கும். வாகாரமா? வாகாரம். சரி, எனக்கு தெரியல. வாகாரம். வாட்டம். வாட்டம். என்ன சொல்லுது? வாய்ப்பு. நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற பயன்படுத்துகிற ஒரு சொல். பரவாயில்ல. இந்த வாகாரம்னு ஒரு சொல் இருக்கா? எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டதே இல்லை. சரி, எனக்கு தெரியல. ஒருவேளை நானும் மற்றவர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அது எப்படி? ராமாயணத்தில். அந்த மாதிரி அவ்வளோ பழந்தமிழ் இலக்கியத்தில் உள்ள சொல்லா? எனக்கு அது தெரியாது. அதில் ஒவ்வொரு எழுத்தையும் சொல்றதுக்கு வெறும் ஆ ஆ அப்படி சொல்றதை விட அதோட வந்து சாரியை சேர்த்து சொல்லுவாங்க. அதாவது குறில் எழுத்துக்கெல்லாம் கரம் என்ற சாரியையும், அகரம் ஆகாரம் மாதிரி அகரம் ஆகாரம் இகரம் ஈகாரம் ஐகாரம் அடிப்படையிலனா எதற்கு வேணாலும் அதை பயன்படுத்தலாம். ஒரு எழுத்து ஐகான் ஐகாரம் ஔகான் ஔகாரம் அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறீங்க. சரி சரி சரி, ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. மன்றம். மன்றம். 10 மதிப்பெண்கள். கொடுத்ததும் எளிமையான நல்ல சொல். நீயும் அது முதல் ஊகமாவே சொன்னது உன்னுடைய சிறப்பான பயிற்சியை காட்டுகிறது. வாழ்த்து. நீ அமர்ந்திருக்கலாம். இந்த சுற்றின் இறுதி போட்டியாளர் ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம் திருவண்ணாமலை. தொடங்கலாமா? குறிப்பு. குழந்தை. குழந்தை. குப்பம். குப்பம்.
யாரும் சொல்லாத ஒரு சொல். குழம்பு. 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 விலங்கின் கால்கள். குழம்பு. கால வரையறை முடிந்து விட்டது. நீ குழம்புன்னு சொன்ன உடனே உங்களுடைய அணியை சேர்ந்தவர்களே இல்ல அது வேறன்னு சொன்னாங்க. அது என்ன சொல்? பாப்போம் அதுவான்னு. பரவாயில்ல, அது முதல் முயற்சி தான். இரண்டாவது சொல்லுக்கு முயற்சி செய்வோம். தந்தம். தந்தம். யானை தந்தம். தங்கம். தங்கம். தகனம். தகனம். அடக்கம் செய்வது. தகரம். தகரம். 4 மதிப்பெண்கள். நீ தகனம் சொன்னப்பவே உன் அணியிலிருந்து எதிர்ப்பு வந்தது. இல்ல அது தகரம்னு. தகரம் தான். ஆமா, தகரம் தான் நினைச்சேன். ஒருவேளை இவனுங்க வந்து தகனம் கொடுத்துருப்பானுங்கன்னு நினைச்சி இல்ல, அது தப்பா போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, 2 மதிப்பெண்கள் தானே மாறி இருக்கு. இப்ப 4 மதிப்பெண்கள். உங்களுக்கான இறுதி வாய்ப்பு இந்த சுற்றில். பக்கம். 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 பகைவன். பகைவன். 8 மதிப்பெண்கள். சிறப்பாக விளையாண்டீர்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம். இரண்டாவது சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்ற புள்ளிகள். இன்றைய பகுதியில் 2 சுற்றுகள் நிறைவடைந்து விட்டன. இப்பொழுது 3வது சுற்றுக்கு போகிறோம். 3வது சுற்றை தொடங்க போகும் அணி தாமரை பதின்ம மேல்நிலை பள்ளி. எத்தனை எழுத்து சொல் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க? 5 எழுத்து சொல். நிறைய அணிகள், பல அணிகள் இந்த சுற்றில் தடுமாறுகிறார்கள். நீங்க அதை எப்படி கையாள போறீங்கன்றதை நாங்க பார்க்க போறோம். எவ்வளவு பயிற்சிகள் எடுத்து வந்திருக்கிறீர்கள் என்பதை அது எங்களுக்கு காட்டும். தொடங்கலாமா? முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து குறிப்பாக வருகிறது. உணவகம். உணவகம். உரிவகம். ஆ? உரிவகம். என்னம்மா? உரிவகம். உரிவகம். இப்போதைக்கு நான் இதுக்கு மதிப்பெண்கள் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இப்போ ஒரு சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்காக பொருளற்ற சொற்களை எல்லாம் சொல்ல தொடங்கினாலும் அது எல்லை இல்லாமல் போயிடும். இப்போ நீங்கள் உரிவகம்னு சொன்னது என்ன சொல்? அதற்கு பொருள் என்ன? ராவரிசை ஏதாவது வரும். ஏதாவது வருன்றதுக்காக நீங்கள் ஒரு சொல்லை உருவாக்கி இருக்கிறீங்க. தொல்காப்பியர் கூட எந்த சொல்லையும் உருவாக்குன மாதிரி எனக்கு தெரியல. அவர் இருந்த சொல்ல தான் எடுத்து தொகுத்தாரு. அப்படி நம்ம தமிழை அப்படி கையாள முடியாது. அதனால மன்னிக்கணும். ஏன் காரணம் உங்களுக்கு புரியுது இல்லையா? சரி, அடுத்த சொல்லுக்கு போகலாமா? உங்களுக்கான குறிப்பை திரையில பாருங்க. அடுத்த சொல். அறிவிப்பு. அறிவிப்பு. நல்ல சொல். உங்க தோழியரை கேட்போமா? மற்றவர்கள் அடிப்படை. அடிப்படை அப்படின்னு நாம நினைக்கிறோம். சரி, உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. 3வது சொல்லுக்கான முயற்சி. கால நேரம். கால நேரம். நல்ல சொல். கார்மேகம். கார்மேகம். 8 மதிப்பெண்கள். கால நேரம்னு ஒரு சொல்ல சொன்னது இந்த விளையாட்டுல ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ல, நே, ர, ம எல்லாம் 4
வேறுபட்ட எழுத்துக்கள். அந்த வரிசையில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதனால தான் மே 2 வந்தது. அது வியூகமாக நீங்கள் செஞ்சீங்களான்னு தெரியாது, வேறு சொல் கிடைக்காம சொல்லியிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அதுவே பயனுள்ளதாக மாறிவிட்டது. அருமையாக கையாண்டீர்கள். அடுத்ததாக ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம். முதல் சொல்லை திரையில் பாருங்கள். நாட்டியம். நாட்டியம். நாட்காட்டி. நாட்காட்டி. நாள்காட்டி. நாள்காட்டி. நான் உங்களுக்கு 8 மதிப்பெண்களே கொடுத்துட்றேன். ஏன்னா இதில் 2 விதமாகவும் ஊடகங்கள்லையும் எல்லாரும் எழுதிட்டு இருக்கும் பொழுது நீ இதை சொல்லி தவறுன்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. அவர்களெல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாள்காட்டின்னு இருக்குது, நாட்காட்டின்னு இருக்குது. அதனால் உங்களுக்கு 8 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கான குறிப்பு. வெட்டுதல். வெட்டுதல். அழகா சொற்கள். வெங்காயம். 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 அது என்ன சொல் என்று பார்ப்போம். வெள்ளி விழா. நல்ல சொல், தெரிந்த சொல் இல்லையா? உங்க பள்ளியின் பெயர் என்ன? ஜெயேந்திரா சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம். அதுதான் உங்களுக்கே வந்து சேர்ந்துருக்குது. பள்ளி பக்கம் போறது கொஞ்சம் சிரமம் தான் அடுத்த வாரம். சரி, இறுதி வாய்ப்பு. திரையை பாருங்க. நங்கூரம். நங்கூரம். அருமையான சொல். நண்பகல். நண்பகல். நல்ல சொற்களை கற்று வந்திருக்கிறீர்கள். என்ன சொல் தெரிந்து கொள்வோம். நற்செயல். நல்ல சொல்லா, எளிமையான சொல்லா? எளிமையான சொல் தானே. கடினமான சொல்னா எத்தனை பேர் அது கடினமான சொல் நினைக்கிறீங்க? இல்லை. சரி, எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சிறப்பாக முயன்றீர்கள். அடுத்த அணியாக வருபவர் ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம் மாணவர். தொடங்கலாமா? ஆமையா. உங்களுக்கான முதல் சொல் தர்பூசணி. தமிழ் மொழி. தமிழ் மொழி. அது என்ன சொல்? தன்னலம். சரி, இப்ப அடுத்த சொல்லுக்கு போகலாம். மீன் தொட்டி. மீன் தொட்டி. ஏ அப்பா, 10 மதிப்பெண்கள். அருமையாக சிந்தித்தாய். நல்ல ஊகம் அது. இறுதி வாய்ப்பு. கடற்கரை. கடற்கரை. கட்டிடம். கட்டிடம். கட்டாயம். கட்டாயம். 6 மதிப்பெண்கள். சிறப்பாக விளையாண்டீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். அடுத்தது கவிபாரதி வித்யாலயா மாணவர். இப்போ மற்ற அணிகள் எல்லாம் எப்படி விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தீர்கள். நீங்கள் இன்னும் சிறப்பாக விளையாட முயல்வீர்கள் என்று தெரியும். பார்ப்போம். உங்களுடையது ஒரு சிறந்த அணி. உங்களுக்கான முதல் சொல், முதல் வாய்ப்பு. சிந்தனை. இது 5 எழுத்து சொல்ல.
சிறகுகள். சிறகுகள். நல்ல ஒரு ஊகம். இப்போ சொல்லு, என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? ஒரே ஒரு ஊகம் சொல்லு பார்ப்போம். தெரியலையா? உங்க அணியை கேட்போம். தெரியலையா? மற்ற அணிகள்? சிறந்தது. சிறந்த சிறந்தது. சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க. வேற ஏதாவது? சிறப்புரையா? பார்ப்போம் என்ன சொல்லு. சிறப்புரை. பரவாயில்ல, சொற்களை கண்டுபிடிக்க எல்லாம் இங்க பலர் இருக்கிறார்கள். அடுத்த சொல்ல முயற்சி செய்வோமா? கேள்விகள். கேள்விகள். கேழ்விறகு. கேழ்வரகு. 8 மதிப்பெண்கள். உங்களுக்கான இறுதி சொல், இறுதி வாய்ப்பு. அதே போல சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஊகம் கூட வரலையே, அது என்ன சொல்லா இருக்கலாம் பாருங்க. சமையல் அறை. உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாகவே பயன்படுத்தி கொண்டீர்கள். நீங்கள் போய் அமரலாம். 3வது சுற்றின் இறுதியில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கிற மதிப்பெண்களை பார்ப்போம். இன்றைய தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இது 4வது சுற்று. இந்த 4வது சுற்றை விளையாட போகிறவர்கள் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம். தொடங்கலாமா? முதல் சொல். எழுத்துகள் இடம் மாறி குழம்பி நிற்கும். சரியான சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். அடுக்குமாடி. அடுக்குமாடி. 10 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லில் சில எழுத்துகள் விடப்பட்டிருக்கும். நுண். நுண்ணுயிர்கள். நுண்ணுயிர்கள். உங்களுக்கான 3வது சொல், அதற்கான குறிப்பு பருவ காலம். தட்ப வெப்பநிலை. தட்ப வெப்பநிலை. 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு. மகிழ்ச்சியா? உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். மகிழ்ச்சியுடன் சென்று அமரலாம். அடுத்த அணி திருவண்ணாமலை ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். அந்த திருநெல்வேலி அணி எப்படி அசத்துனாங்க பார்த்தீங்கல்ல, அதே போல நீங்களும் அல்லது அதைவிட நீங்கள் முயல வேண்டும். ஆமையா. முதல் சொல் குழம்பிய சொல். எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும். கடற்குதிரை. கடற்குதிரை. 7 மதிப்பெண்கள். அடுத்த சொல் சில எழுத்துக்கள் மறைந்திருக்கும். சங்கத்தமிழ். சங்கத்தமிழ். 10 மதிப்பெண்கள். அண்ணன் நல்லவரா? வல்லவர். 3வது சொல், அதற்கான குறிப்பு பழந்தமிழ் தொகுப்பு. சிலப்பதிகாரம். நான் அந்த சுற்று தொடங்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு பயிற்சி எங்க எண்ணிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொன்னேன்? பலருக்கும் சொல்றத அணியா விளையாடும் பொழுது ஆளுக்கு ஒன்று சொன்னீங்கன்னா வாய்ப்பு போச்சுன்னா போச்சு. கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அந்த அக்காலாம் நிதானமாக விளையாண்டாங்க பார்த்தீங்களா? மதிப்பெண்கள் போனாலும் பரவாயில்ல, நிதானித்து ஆலோசித்து சொன்னாங்க. என்னது பாருங்க, நான் ஒரு நூல்னு சொல்லியிருந்தா கூட நீங்கள் சிலப்பதிகாரம் சொல்லலாம். நான் தொகுப்புன்னு சொல்கிறேன். சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியம்ன்றது
சில சிறு இலக்கியங்களின் தொகுப்பு. நீங்கள் குறிப்பையும் வாங்கி கொள்ள வேண்டும், நிதானித்து ஆலோசித்து விடை சொல்ல வேண்டும். எனக்கு ஒன்றும் பிழையில்லை, வருத்தம் தான் நீங்கள் ஒரு வாய்ப்பை இழக்கிறீங்களேன்னு. அடுத்த முறை இந்த தவறை செய்யாமல் இருக்க பாருங்கள். ஏன் அணியாக விளையாடுறோன்னா ஆலோசிக்க தான். தனியாக விளையாடும் பொழுது நீங்கள் நினைத்ததை சொல்லலாம் இல்லையா? அழகாக முயன்றீர்கள், உங்களுக்கு வாழ்த்துகள். அடுத்த அணி கவி பாரதி வித்யாலயா சென்னை. நிதானித்து கவனமாக விளையாட வேண்டும். பிறர் அனுபவங்களில் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் சொல் திரையில் பாருங்கள். வானவேடிக்கை. வானவேடிக்கை 9 மதிப்பெண்கள். நீ மூத்தவன்ல அவனோட, அவன் சொல்றான் எதுக்கு வம்புன்னு சொல்லி நீயே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டான் அவன். நம்ம சொல்லி நாளைக்கு தப்பாச்சு. யார் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க சொல்லட்டும், எல்லாருக்கும் அவங்க சம உரிமை. உறுதியா இருப்பாங்க. சரி, இப்ப இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சை 9 மதிப்பெண்கள். உங்களுக்கான மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு இலக்கண குறிப்பு. அதுக்கு மேல அங்க செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினை. உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். அழகாக முயன்றீர்கள். இன்றைய போட்டியின் இறுதி அணி தாமரை பதின்ம மேல்நிலைப் பள்ளி. எல்லாரும் செய்கிற தவறுகளை நீங்களும் செய்து விடாமல், பதற்றப்படாமல், வாய்ப்பை இழந்து விடாமல், நிதானித்து அதே சமயம் விரைவாக ஆலோசித்து விடை சொன்னால் உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கும். தொடங்கலாமா? முதல் சொல் கேள்விக்குறி. 9 மதிப்பெண்கள் உங்களுக்கு. இப்போ இரண்டாவது வாய்ப்பு. சில எழுத்துக்கள் மறைந்திருக்கும் இந்த சொல்லில். மொழிபெயர்ப்பு 9 மதிப்பெண்கள். உங்களுக்கான மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு இலக்கண குறிப்பு. திரைய பாருங்க. அகழ். அடுக்குத்தொடர். இப்ப நான் எந்த விடையை எடுத்துக்கொள்வது? அடுக்குத்தொடர். அகழ் என்பது என்ன? இல்லை, இந்த விளையாட்டின் விதியின்படி நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இல்லை சார், அது வந்து என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள அது சொல்லக்குள்ள மைக்கில் கொஞ்சம் சவுண்டாக விழுந்துட்டு. இல்லை, மைக்கில் பிரச்சனைன்னு எனக்கு புரிய வைத்ததற்காக நன்றி. அகல்னு மைக்கே சத்தமாக சொல்லிருச்சோ. இந்த விளையாட்டில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் இந்த மைக்கும் பேச ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன்ல. என்ன கதை விட்டுனுக்கிற என்கிட்டயே. மன்னிக்கணும், நான் உங்களுக்கு மதிப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்க மற்ற அணிகள் அடுத்த முறை என்ன சொல்லலாம், ஒரு முறை ஒரு 2ஆம் நிலையில் விளையாண்ட ஒரு அணிக்கு அவங்க ஒன்று சொன்னாங்க, அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டு மதிப்பெண்கள் கொடுத்தீங்கன்னு கேட்கக்கூடாது இல்லையா? நியாயமாக இருக்கணும்னா அதுக்கு நான் சொல்ல முடியாது. இந்த அணிகளும் நீங்களும் பின்னாடி வரவங்க இந்த தவறை செய்யக்கூடாது என்று சரியான பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் நிலையாக நடந்து கொள்ள வேண்டும். மன்னிக்கணும், உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்க முடியாது. சரியா? அழகாக முயன்றீர்கள், உங்களுக்கு வாழ்த்துகள். இன்றைய நிகழ்ச்சியின் முடிவில் இந்த 4 அணிகளும் பெற்றிருக்கிற மொத்த மதிப்பெண்களை பார்ப்போம். இன்றைய பகுதியில் இருந்து தேர்வாகி அடுத்த கட்டத்துக்கு செல்லும் 3 பள்ளிகள் ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம், கவி பாரதி வித்யாலயா மற்றும் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம்.